ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் வந்து சில பக்திவினோத் டாக்கூருக்கு சரணாகதி படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள் இருக்குது. அதில் கடைசியாக இதில் இருக்கேன், பக்திக்கு அனுகூலமாக எப்படி பண்ணுறது. அதிலே கடைசியாக கீர்த்தனில் இருக்கேன். அடுத்து படித்தா பஜனை லாலசா, பஜனை பண்ணுறதுக்கு எப்படி ஆர்வம் இருக்குன்னு அதுக்குள்ளே கீர்த்தனை இருக்குது. சரணாகதி என்ன சொல்லுவோம், அந்த 6 அங்கத்தில் இது கடைசியாக கீர்த்தனை. இது நான் படித்தேன், இன்னொரு ஆட்டி படிக்க ஆசை வந்தது. ರಾಧಾ ಕುಂಡ ತಟ ಕುಂಜ ಕುಟೀರ ಗೋವರ್ಧನ ಪರ್ವತ ಯಮುನಾ ತೀರ. நம்ம உணர்வு, நம்ம உள்ள ஆசைகள், ஆத்மீக சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம ஜப்பம் பண்ணும்போது சிந்தனை எப்படி இருக்கணும். ராதா குண்ட கரையிலே நமக்கு ஒரு குஞ்சம் இருக்குது. குஞ்சம் சொன்னால் தோட்டம் சொல்லலை, பூத்தோட்டம் சொல்லலை. குஞ்சம் சொன்னால் நமக்கு உள்ள ஒரு வீடு. நம்ம எப்படி இங்கே ஒரு வீடு போடுவோம், அப்படியே கோலோகத்தில் நம்ம வீடு எப்படி இருக்கும். ராதா குண்டுக்கு கரையிலே ஒரு குஞ்சம், அது நமக்கு உள்ளதல்ல, நம்ம குருக்கு உள்ளது. ஆக்சுவலி பிரபுபாத் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா ஆத்மீக குரு, தீக்ஷா குரு, இங்கே சிக்ஷா குரு, அந்த குரு இந்த குரு அல்ல, தீக்ஷா குருக்கு ராதா கொண்டுலே ஒரு குஞ்சம் இருக்கும். நம்ம அங்கே போகணும். அப்போ நம்ம அங்கே யார் கொண்டு போவா, நம்ம குரு தான் கொண்டு போவா. நம்ம குரு இல்லாமல் நமக்கு யார் கொண்டு போவாங்க. ராதா கொண்டு கரையில் நம்ம குருவுக்கு ஒரு ரொம்ப அழகான பூத்தோட்டம் போல உள்ள ஒரு குஞ்சம் இருக்கும், வீடு இருக்கும் பூத்தோட்டத்தில். இந்த சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்களா, பண்ணுங்க. இப்போ என்ன ஆச்சு, சரி நமக்கு தெரியாமல் இருந்து இப்போ தெரிஞ்சாச்சு. இதுக்கு கூட கூட என்ன சிந்தனை பண்ணணும், கோவர்தன மலைக்கிட்டே இருக்குது, யமுனா கரையில் இருக்குது. இந்த விஷயங்கள் நினைக்கணும். கோவர்தன மலை எப்படி இருக்குது, நம்ம இங்கே பார்த்தது சரிதான், இது நினைக்கல. பட் அந்த ஆத்மீக லோகத்தில் எப்படி இருக்குது, புக்ஸ் இருக்குது. கோவர்தன மலை பற்றி இருக்கு, ஒரு புக் இருக்கு, கர்க சம்ஹிதா. ஓகே சாரி, கர்க சம்ஹிதா சொல்லி புத்தகம் இருக்கு. அதில் கோவர்தன மலைக்கு எல்லா விஷயம் சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்குது, என்ன ஹைட் எப்படி இருக்குது, எப்படி அதில் என்னென்ன இருக்குது, அதில் உள்ள குஞ்சங்கள், அதில் உள்ள எல்லா விஷயமும் இருக்குது. கோவர்தனா இந்த பூமியில் எப்படி வந்தது எல்லாம் அதான் சொல்லிகிட்ருக்கு. அதே போல் யமுனை கரை சொன்னாலா, யமுனை கரையில் தானே ராதா கிருஷ்ணர் கோபிகளை எல்லாம் லீலை பண்ணுவான். சாரி, அந்த யமுனை பார்த்து நினைக்கிறது. யமுனை ಸೂರ್ಯಪುತ್ರಿ, ಸೂರ್ಯನಿಗೆ ಮಗಳು, ಯಮರಾಜನಿಗೆ ಸಹೋದರಿ, ದ್ವಾರಕೆಯಲ್ಲಿ ಉಳ್ಳ ಕೃಷ್ಣನಿಗೆ ಮனைவி காளிந்தி தேவி, யமுனா தேவி. ராதா கிருஷ்ணர் சேவை யமுனை ரொம்ப முக்கியமான சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த 3 நினைக்கிறது, ராதா குண்டம் எப்படி இருக்குது, கோவர்தனம் எப்படி இருக்குது, யமுனை பார்த்து கூட அந்த கர்க சமயத்தாலே நிறைய கொடுத்துருக்காங்க. அங்கே யமுனா சஹஸ்திரநாமம் இருக்குது. எப்படி விஷ்ணு சஹஸ்திரநாமம் சொல்லுவோம், அப்படி யமுனா சஹஸ்திரநாமம் இருக்குது. ஒரு 4 மாதத்தில் ஒரு வாட்டி படிக்கலாம். நமக்கு அவங்களுக்கு கருணை இல்லாமல் நம்ம எப்படி யமுனை கிட்டே போக முடியும், எப்படி கோவர்தனா கிட்டே போக முடியும். நம்ம வந்து ஒரு நாள் போகிறது, ஒரு மாதம் போகிறதில்ல. இனி இந்த உடம்பு விட்டால் நித்தியமாக அங்கே வாசம் பண்ணணும். பாருங்க, நம்ம மனசு உணர்வில் என்ன இருக்குது, ரொம்ப ஈஸி. சைக்காலஜி சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. பக்தி சொன்னால் ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். நம்ம மனசு உணர்வில் என்ன சிந்தனைகள் வருது நம்ம எல்லாருக்கே தெரியுது. 24 மணி நேரம் எப்போ நமக்கு பகவான் சிந்தனை வரும், அப்போ தான் பகவான் லோக்க போக முடியும். இது என்னன்னு வைங்க, எதுவரை இந்த உலகத்தில் உள்ள சிந்தனைகள் இருக்குது அங்கே எப்படி போக முடியும், அதை யோசனை பண்ணுங்க. இங்கே 7 இடத்துல நம்ம மாட்டிருக்கோம். இந்த உலகத்தில் 7 இடம். கரெக்டாக கேளுங்க. உடம்பு
இந்த உடம்பு சிந்தனை இருக்கும்போ அங்கே எப்படி போக முடியும்? சார் இந்த உடம்பு சிந்தனை பண்ணுறதுக்கு அவர் கிடையாது. எப்படி பண்ணணும்? எனக்கே கோலோக்கத்தில் எப்படிப்பட்ட உடம்பு இருக்கு? நான் ஒரு பெண்ணாக இருக்குமா, ஆணாக இருக்கணும், 12 வயசா, எனக்கு 50 வயசா, அந்த சிந்தனையே இல்லை. அந்த உடம்பு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள்? ரெண்டாவது, ನಮಗೆ ಕಣವನೋ ಮನವಿಗೆ ಚಿಂತನೆ. ಇನಿ ನಮಗೆ ಕಣವನಾಗಿ ಯಾರು வேணும்? நான் யசோதை போல ஆகணுச்சுன்னா நந்த மகாராஜ் போல கணவன் வேணும்ல. இனி இந்த உலகத்தில் உள்ள கணவன் பார்த்து நினச்சா, நான் சத்யபாமா போல இருந்தால் எனக்கு கிருஷ்ணனே கணவனாகி வேணும். இப்படி நம்ம கணவனோ எனக்கு ராதை கோபிகளெல்லாம் காதலன் போல வச்சுருக்கான் கிருஷ்ணனுக்கு. அப்போ எனக்கு காதலன் கிருஷ்ணன். நம்ம காதலனுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளோ சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம். வேறு சிந்தனை பண்ண ஆகிடுமா? சேவை பண்ணிகிட்டு இருக்கோமா? அவனுக்கு என்ன சமையல் பண்ணி கொடுப்பேன்? எப்போ யோசனை பண்ணிங்களா? அவன் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பான்? நான் என் கையில் என்ன ட்ரெஸ் போட்டு கொடுப்பேன்? நான் என்ன கையில் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் சம்பந்தம் எப்படி இருக்கும்? இங்கே ஒரு காதலன் இருந்தால், இங்கே கணவன் இருந்தால் என்ன சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம், என்ன சேவை பண்ணிகிட்ருக்கோம்? அப்படி அதெல்லாம் கிருஷ்ணர் பக்கம் கொண்டு போகிறது. மைண்ட் கேம்ஸ், மனசில் எப்படி விளையாடுறது. மூணாவது சிந்தனை, இந்த உலகத்தில் எந்த சிந்தனை இருக்குது? எனக்கு குழந்தைகள், என் அப்பா அம்மா. அங்கே அந்த சிந்தனை, அங்கே யார் எனக்கு அப்பா அம்மா இருப்பான், அங்கே யார் எனக்கு குழந்தை இல்லை, வேண்டாம் விட்டுடுங்க. அந்த சிந்தனை, ஏதோ ஒரு சிந்தனை அங்கே உள்ளது இருக்கணுமே. நாலாவது சிந்தனை, நண்பர். இங்கே நமக்கு நண்பர் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், ரிலேட்டிவ்ஸ் இருக்கான். அங்கே யார் இருக்கான் என் கூட? மஞ்சரி கழிச்சுன்னா கூட உள்ள மஞ்சரி பார்த்து நினைப்பான். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நினைப்பான். நம்ம என்ன பாவம் வச்சுருக்கோம், அந்த சம்பந்தங்களை அங்கே கொண்டு போகணும். அஞ்சாவது அதிகாரம். இங்கே நமக்கு அதிகாரம் இருக்குது. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நான் இன்ஜினியர். அங்கேயே என்ன அதிகாரம்? அதுக்கு பார்த்து யோசனை பண்ணுறது. அங்கே எல்லோரும் சேவை பண்ணிகிட்ருக்கான். அப்போ நான் என்ன சேவை பண்ணுவேன்? ஆறாவது சொத்து. இங்கே நம்ம சொத்து பார்த்து யோசனை பண்ணுறது இல்லையா? அங்கே நம்ம சொத்து பார்த்து யோசனை பண்ணுறது. பூத்தோட்டம் இருக்கும், நல்ல பூக்கள் இருக்கும். நான் இந்த சந்தன சேவை பண்ணிவிட்டு சந்தனம் வச்சுருப்பேன், இது பண்ணியிருப்பேன். அந்த யோசனைகள் இருக்கா? பண்ணியிருக்கீங்களா? சும்மா பிருந்தாவனத்தில் போய் வீடு ஒரு மடத்தில் இருந்துடுவேன், இனி முதல்ல அன்றைக்கி வீடு தாங்க முடியல. ஐயோ, எந்த பிருந்தாவனம் போகணும் நமக்கு? இங்கே உள்ள பிருந்தாவனம் போய் சத்து போனால் எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எப்படி பஜனை கூட்டுறது இது சொல்லிகிட்ருக்கேன். இனி நம்ம பிறந்த இடம் சொன்னால் நான் தமிழ், நான் இது அது, அந்த யோசனைகள் இருக்குது. இங்கே பிருந்தாவனம் தான் அதே யோசனை பண்ணுவீங்க. வீட்டில் இருந்த யோசனை பண்ணுங்க. நான் கோலோகவாசி, நான் வைகுண்டவாசி, நான் அயோத்தியில் இருப்பேன். எந்த பெருவி எங்கே போவீங்க? இந்த 7 சிந்தனை நமக்கு உள்ளே வரும்போது தானே அங்கே போக முடியும். இங்கே உள்ளதே கண்ணீர் போட்டு உட்காந்துருக்கேன், அங்கே போயிடுவேன். அது எப்படி போய் எனக்கு தெரியாது. ಕುಸುಮ ಸರೋವರ ಮಾನಸ ಗಂಗಾ ಕಾಳಿಂದ ನಂದಿನಿ ವಿಪುಲ ತರಂಗ. அங்கே உள்ள சிந்தனை பண்ணும்போது குசும சரோவர சொல்லி இடம். குசும சரோவர ராதாகுண்ட் பக்கம் இருக்குது. அங்கே என்ன லீலை நடக்குது நமக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்காரு, என்னென்ன நினைக்கன்னு சொல்லி. குசும் சரோவரில் தினமும் காலமே ஒரு 9:45 10 மணிக்கு ராதை கோபிகளெல்லாம் பூ எடுக்க போவான். கிருஷ்ணர் ஒரு போலீஸ் போல வந்துடுவார், காவல்காரன் போல. ஏய், எங்கே யார் பூ எடுத்துகிட்டு இருக்கு, என் முதலாளிக்கு சொல்லிவிடுவேன், அரசனுக்கு சொல்லிவிடுவேன். இப்படி ஒரு விளையாட்டு. 10 மணிக்கு அது நீங்கள் டெய்லி காலமே. மானச கங்கா. மானச கங்கா சொன்னால் கிருஷ்ணர் மனசுலே கங்கை கொண்டு வந்தார். இந்த நம்ம வேறு கங்கை பார்க்குறது அவர் பாதத்தில் வந்திருக்கு. இவருக்கு அப்பா நந்த மகாராஜ் ஹரித்வார் போகணும்னு சொல்லியிருந்தார். உங்களே ஹரித்வார் போவீங்க, இங்கே கங்கை கொண்டு வரும். இந்த கங்கையிலே நமக்கு இப்போ என்ன? ராதாகிருஷ்ணர் படகுலியிலே பண்ணுவார், போட்டில் போவாங்க, அவங்க விளையாட்டு நடக்கும் இப்படி. அப்போ அது நினைக்கிறது. திருப்பி காளிந்தி நந்தினி. இந்த காளிந்த நந்தினி சூரியபுத்திரி யமுனையிலே எவ்வளோ லீலைகளும் நடக்குது. ವಂಶಿವಟ ಗೋಕುಲ ಧೀರ ಸಮೀರ ಬೃಂದಾವನ ತರುಲತಿಕ ಬಾನಿರ. ವಂಶಿವಟ கிருஷ்ணன் எங்கேಯಿಂದ உட்காந்து புல்லான் குழல் ஊதி எல்லா கோபிகளுக்கு எழுத்துவா அந்த இடம். ஒரு நாளில் ஒரு வாட்டி நினைக்கிறது வேண்டாவா? எப்போ கிருஷ்ணனுக்கு புல்லான் குழல் ஊதும்போது நான் ஓடுவேன்னு சொல்லி ஒரு பொருள் மொல்லமாக உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக போகலாம். அங்கே
உள்ளே ஃபுல்லு இந்த உலகத்தில் உள்ள சிந்தனைகள் இருக்குது. போகிறது கோலோக்கா போயிட்டு இருக்கோம். அது எப்படி போயிடும்? அப்போ வந்து கோகுலத்தில் கிருஷ்ணன் பிறந்த இடம், ராதை இது கிருஷ்ணன் பிறந்த இடம், பலராமர் பிறந்த இடம் கோகுலம் பார்த்து நினைக்கிறேன். அங்கே யசோதாமாக அரண்மனை எப்படி இருக்கும், எப்படி கிருஷ்ணன் அங்கே வெண்ணெய் திருடுனா, அங்கேயெல்லாம் அந்த லீலைகள் அங்கே தான் பண்ணது. மண் சாப்பிட்டது. தீர சமீரா சொன்னால் கிருஷ்ணன் புல்லான் குழல் ஊதும்போது காற்று நின்றுடும் பிருந்தாவனத்தில் அந்த இடம். அது நினைக்கிறது என்ன அதிசயம் பண்ணிட்டு இருக்கான் சொல்லி. இனி பிருந்தாவனத்தில் உள்ள மரங்கள் கொடிகள் என்ன விசேஷம் இருக்குது? ஒரு மரமும் நேரமாக இல்லை, எல்லாம் இப்படி பெண்டாக இருக்குது. அதுக்கு ராதா கிருஷ்ணன் தரிசனம் ஆகுது. நான் பிருந்தாவனத்தில் போய் எனக்கு குரங்கு பன்றி இது அழுக்கு. அப்போது வந்து முதல்ல இந்த ட்ரைனிங் எடுங்க, அதுக்கப்புறம் பிருந்தாவனம் போய் எல்லாமே உண்மை நடக்கும். இப்போ எங்கே இருக்கோம் அங்கே நம்ம உணர்வுக்கு உள்ளே நம்ம சிந்தனையில் இந்த விஷயங்கள் வரணும். ಖಗ ಮೃಗ ಕುಲ ಮಲಯ ಬಾತಸ ಮಯೂರ ಭ್ರಮರ முரளி விலாசி. அங்கே உள்ள பறவைகள், பிருந்தாவனத்தில் உள்ள பறவைகள் எப்படி இருக்குது? அந்த பறவைகள் ராதாகிருஷ்ணன் லீலையை பார்க்கறது, பேசுறது. இந்த ஒரு பறவை போல அல்ல, அது நேரடியாக பகவான் லீலையை பார்க்குது. எவ்வளோ அங்கே உள்ள மான், அங்கே உள்ள காற்று, அங்கே உள்ள மயில்கள், ஈவன் தேனி, திருப்பி அந்த இனிப்பான புல்லான் குழல் சத்தம், இதெல்லாம் நம்ம மனசு நம்ம உணர்வுக்கு உள்ளே வந்துடணும். இது இருந்தால் ராதாகிருஷ்ணன் தேடி வருவான் உள்ளே. நம்ம இதில் எல்லாம் அழுக்கு வச்சு ராதாகிருஷ்ணன் கிட்ட போட்டு வேணு ஸ்ருங்க பதச்சின்ன மேகமாலா வசந்த சசங்க சங்க கர்த்தாலா. புல்லான் குழல் பிரஜத்தில் என்ன இருக்குது? புல்லான் குழல். ஸ்ருங்கா சொன்னால் இந்த இறமேகு இதில் போட்டிருப்பான், அது சவுண்டு போடுவான் கிருஷ்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸு. பாதத்தின் அடையாளம், கிருஷ்ணன் பாதம் எப்படி இருக்குது அது நினைக்கணும். அதில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது. மேகமாலா, இந்த மேகம் மாலை போல வந்து அங்கே மாலை எப்படி இருக்கும் அப்படி மேகம் வந்து அது கூட சேவை பண்ணிட்டு இருக்கு. எப்பவுமே வசந்த காலம், வெயில் காலம் கிடையாது, மழை கிடையாது, வசந்தம் தான் கூடுதல் இருக்கும். வேற எல்லாமே அனுகூலமாக இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் சந்திரன், எப்போவுமே பௌர்ணமி சந்திரன். அந்த சிங்கிள் சந்திரன் நம்ம பார்ப்போம், சந்திரன் இல்லாமல் அப்படி கிடையாது, எப்போவுமே பௌர்ணமி சந்திரன் தினமும். சங்கு சங்கு இருக்குது அந்த லீலையில், கர்த்தாலா இருக்குது கீர்த்தன் பண்ணுறது. யுகல விலாசே அனுகூல ஜானி லீலா விலாசே உத்தீபகமானி. இது எல்லாமே ராதாகிருஷ்ணன் லீலைಗೆ அனுகூலமானது. இது எல்லா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம லீலா விலாசத்தில் போகிறதுக்கு இது நமக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட பொருள்கள் ஏ சப சோடத்தை கஹினாய் ஜாவும், ஏ சப சோடத்தை பிராணஹரம். இதெல்லாம் விட்டு எங்கே போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஹிருதயத்தில் எப்போவுமே இருக்கணும். நான் இது விட்டால் சத்து போயிடுவேன், அப்படி பிடிச்சு வச்சிருக்கணும் இந்த விஷயங்கள். அப்போது கிருஷ்ணா பக்தி வினோத யசுன கானா துவா உத்தீபக ஹாமார பிராண. பக்தி வினோத சொல்லிட்டு இருக்கான், ஓ கிருஷ்ணா எனக்கு ஒன்று பார்த்து என்னெல்லாம் நினைவாருது. இது விட்டு எந்த விஷயம் நம்ம கிருஷ்ணன் கூட நமக்கு ஏதோ நினைவாருதா, அதுதான் நமக்கு உயிர் வாழ்க்கை போல இருக்கணும். இதுதான் உண்மையாக பக்திக்கு அனுகூலமாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கோம் அங்கே இந்த விஷயங்களை கொண்டு வந்துடணும். ராதா கொண்டு முதல் தொடங்கினார், புல்லான் குழல், இந்த வசந்த காலம் இதில் முடித்தாங்க. இது எல்லாமே யமுனை, கோவர்தனம், அங்கே உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம இதயத்தில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம அங்கே போவோம். கோலோக பிருந்தாவனம். ஹரி போல் தண்டோத்னா.